ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெறும். ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு வேலண்டைன் டே. அதனால் நம்மளோட ஃபோட்டோவை அழகாக எடிட் பண்ணுறதுக்கும் நம்மளோட காதலர் தின வாழ்த்துக்களை அடுத்தவங்களுக்கு ஃபோட்டோஸ் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி 2 அப்ளிகேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இதோ தெரிகிற இந்த ஆப்பை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஃபோட்டோவை அழகாக எடிட் பண்ணுறதுக்காக இந்த ஆப் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி எடிட் பண்ணுறேன் நான் சொல்லித்தரேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே தெரிய ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் இருக்கிற கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரிகிற ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ண ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே தெரியுற டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்களோ எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை எழுதின பிறகு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை மாற்றணும்னா இங்கே தெரியுற இந்த ஃபாண்ட் பட்டனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். கூடவே டெக்ஸ்ட்டோட கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண பிறகு லாஸ்ட்டாக அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோவில் ஆட் ஆயிரும். நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான அளவு உங்களோட ஃபோட்டோவோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவோட எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கரை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடிட் பண்ண பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக கீழே தெரியல சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். மேலும் இந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இது மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, மேலும் இன்னொரு ஆப்பையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த ஆப் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிஃப்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் ஃபைல்ஸை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட் ஃபைல் உங்களோட கேலரியில் சேவ் ஆக நினச்சிங்கன்னா இங்கே தெரிய சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கிஃப்ட் ஃபைலை யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் இதில் குவைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லவ் குவைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவைட்ஸை நீங்கள் காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே டேரெக்டாக இங்கேருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் ஷேரும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தா இந்த 2 ஆப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மேலும் இந்த வருட காதலர் தினத்தை நீங்கள் இந்த ஆப்ஸோட சேர்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.